ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல இந்த காலவேளையிலும் இந்த வீடியோ மூலமாய் உங்களோடு கூட தொடர்பு கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். வாரத்தின் 1ஆம் தேதியில ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் நிற்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 36வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது இப்படி சொல்லுகிறார்: தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலில வந்தடைவார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவனுடைய கிருபை அவ்வளவு நல்லதா இருக்கிறது. இம்மட்டும் இந்த 5 மாதங்கள் முடியும் வரை தேவன் நடத்தி வந்த 6வது மாதத்துல ஆண்டவருடைய கிருபையினால நம்ம நிற்க செய்திருக்கிற தேவனுடைய கிருபை அவ்வளவு அருமையானது. ஒருவேளை நீங்கள் கடந்த நாட்களை, கடந்த மாதங்களை, கடந்த வருடங்களை யோசித்து பார்க்கும் போது அநேக சூழ்நிலைகள் நம்மை சோர்வடைய பண்ணுகிறதா நிற்கிறது. ஆனால் அவருடைய கிருபையால் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், அவருடைய இரக்கங்களினால நடத்தி வந்திருக்கிறார். அதனால்தான் தாவீது சொல்லுகிறார், மனுபுத்திரர்கள் உம்முடைய நிழலில, உம்முடைய பாதுகாப்பின் இண்டையில வந்து நிற்பார்கள். ஆண்டவரே, என்ன சோர்வுகள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், பாரங்கள் வந்தாலும் தேவனுடைய கிருபை எங்களை சூழ்ந்து இருக்கிறதுனால நாங்க ஒரு பாதுகாப்புக்குள்ள இருப்போம் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் அப்படி ஆண்டவருடைய செட்டையண்டை வருகிறவர்களாய் இருக்கும் போது, அவருடைய கிருபையை நாடுகிறவர்களாய் இருக்கும் போது நமக்கு விரோதமா எந்த காரியமும் எழும்ப முடியாது. நமக்கு ஆசீர்வாதத்தை தடை செய்ய எந்த சூழ்நிலைகளாலும் முடியாது. ஏனென்றால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மோடு கூட பாதுகாப்பின் நிழலாய் இருக்கிறார். இந்த காலவேளையில அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. அந்த புதிய கிருபை, ஆண்டவரே, இந்த நாளுக்கான கிருபைகள் எங்களுக்கு தாங்க, இந்த நாளுக்கான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு தாங்கப்பா, இந்த நாளுக்கான நன்மைகளால நீர் எங்களை நிரப்புங்க என்று சொல்லி அவருடைய நிழலண்டை நாம் வருவோம். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்வாராக. ஒரு விஷயாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாவீதை போல நாங்கள் உம்முடைய கிருபையை நினைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் கிருபையற்ற சூழ்நிலைகளில் இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில உம்முடைய புதிய கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கிருபை, பாதுகாக்கிற கிருபை, நன்மை என்கிற கிருபை, உயர்வு என்கிற கிருபை, செல்வம் என்கிற கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரப்பட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது உம்முடைய கிருபையை உணர்ந்திருந்தது போல நாங்களும் உம்முடைய கிருபையை உணர்ந்து வாழ, விசுவாசத்துல பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படியே ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கிறபடியால, உடைய செட்டைகளின் நிழலில வைத்து பாதுகாத்துக் கொள்ளுகிறபடியால, ஆண்டவரே, நீர் மறைவிடமா இருந்து நடத்துகிறபடியாலும் சுதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையும் தயவும் இந்த வாரம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென்.